Second question. A garden measuring 12 meter by 16 meter is to have a pedestrian pathway. Pedestrian pathway அப்படின்னா என்னன்னா பீப்புள்லாம் நடக்கிறதுக்கு ஒரு pathway. இப்போ நம்ம ஒரு கார்டன் போட்டுக்கலாம். ஸோ லெட் அஸ் மெஷர் இந்த கார்டன் வந்து 12 into 16 மீட்டர் 12 16னாலே இது என்னது ஒரு ரெக்டாங்கிள் டைப் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். சரியா? ரெக்டாங்கிள்ல தான் வந்து இது ஒரு டிஃபரன்ஸ் லென்ஸ் இருக்கும். ஸோ இது கார்டன். இந்த கார்டன்ல அவங்க என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெக்டாங்குலர் பாத்வே. பாத்வேனா என்னது? அதுக்கு வெளியில சுத்தி மக்கள் நடமாடுறதுக்கு ஒரு இடம். சோ இந்த கார்டன்ல ஒரு ரெக்டாங்குலர் பாத்வே அவங்க அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஓகேவா? the outer is pathway. சோ இது பாத்தீங்கன்னா this is pathway. பாத்வேனா என்னது? வழி. சோ இந்த 4 பக்கமும் பாத்வே அமைக்கிறாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இந்த கார்டன் லென்த் 16 மீட்டர், இதோட பிரெத் 12 மீட்டர். இப்போ தட் இஸ் W மீட்டர்ஸ் வைட். இப்போ பாத்வேவோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இது W மீட்டர் அப்படின்னா இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? இந்த பக்கமும் W சுத்தி போடுறாங்க. சரியா? இந்த பக்கம் W னா இந்த பக்கம் W. அப்போ இங்கேயும் W, இங்கேயும் W. வித்னா என்ன? அதோட அகலம் வந்து W அப்படின்னு அவங்க குறிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்ஸ்டட் ஆல் த வே அரவுண்ட்னா என்னது? சுத்தி நம்ம போடணும். சோ தட் இட் இன்க்ரீசஸ் அ டோட்டல் ஏரியா. அப்போ நம்ம பாத்வேவும் இன்க்ளூட் பண்ணோம்னா அதோட ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 285 மீட்டர் ஸ்கொயர். வாட் இஸ் த விட்த் ஆஃப் த பாத்வே? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? லென்த் ஆஃப் கார்டன் முதல்ல. ஸோ லென்த் ஆஃப் கார்டன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 16 மீட்டர். நெக்ஸ்ட் பிரெத் ஆஃப் த கார்டன். பிரெத் ஆஃப் கார்டன் that is equal to 12 meter. நெக்ஸ்ட் ஏரியா. இந்த ஏரியா ஆஃப் த கார்டன் நமக்கு தேவையில்லை, இருந்தாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். வாட் இஸ் ஏரியானா லென்த் இன்டு பிரெத். ஏன் நான் லென்த் இன்டு பிரெத் போடுறேன்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். நமக்கு ரெக்டாங்கிள் டைப்ல தானே இருக்கு இந்த பாத்வே. ஸோ நான் லென்த் இன்டு பிரெத் போடுறேன். இப்போ என்ன வரும் பாருங்க? 16 into 12 மீட்டர் ஸ்கொயர். 16 into 12 is equal to 192 மீட்டர் ஸ்கொயர். திஸ் இஸ் ஏரியா ஆஃப் என்னது? கார்டன். சரியா? இப்ப என்ன சொல்லிருக்காங்க? 192ல இருந்து 285க்கு என்னவா இருக்கு? அந்த ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? அந்த பாத்வே போட்ட அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பண்ணோம்னா கார்டன் அண்ட் பாத்வே. இப்போ இது கார்டன் மட்டும், இது கார்டன் அண்ட் பாத்வே. ஓகேவா? இப்போ லென்த் ஆஃப் என்னது? கார்டன் பிளஸ் பாத்வே ரெண்டுதும் சேர்த்தது. சரியா? லென்த் ஈக்குவல் டு நம்ம இதுக்கு நேம் கூட பண்ணிக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்? கார்டன் வந்து ஏபிசிடின்னு மார்க் பண்ணலாம். பாத்வே வந்து PQRS மார்க் பண்ணலாம். சரியா? கார்டன் அண்ட் பாத்வே என்னது? PQRS. சோ அதோட லென்த் இப்ப நம்ம எப்படி போடுறோம்னு பார்த்தோம்னா, இப்ப லென்த் இங்க இருந்து இங்க வரைக்கும் 16. ஓகேவா? நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு W, இது ஒரு பாத்தீங்கன்னா இன்னொரு W. கிளியரா? சோ இங்க ஒரு W, இங்க ஒரு W. நம்ம ஒரு எக்ஸ்ன்னு பதிலா Wன்னு எடுத்திருக்கோம். அப்போ லென்த் ஈக்குவல்ஸ் டு வாட் அப்படின்னு பார்த்தோம்னா 16 plus 2W மீட்டர். W plus W is 2W. நெக்ஸ்ட் பிரெத். பிரெத் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ 12. இதோட பிரெத் பாத்தீங்கன்னா 12. இது வந்து இது வரைக்கும் 12. ஆனா இந்த ரெண்டு பக்கமும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? சோ இந்த ஒரு பக்கமும் நமக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அதனால நம்ம என்ன பண்றோம்? இன்னொரு W. ஒரு பக்கம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு W plus another side is W. So that is equal to 12 plus 2W மீட்டர். இதுதான் இப்போ இந்த பாத்வே கூட சேர்ந்து புது லென்த் அண்ட் பிரெத். ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் த
ஏரியா ஆஃப் த டோட்டல் பிக்யூஆர்எஸ் ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். ஏரியா ஆஃப் பிக்யூஆர்எஸ். பிக்யூஆர்எஸ்ன்றது என்னது? கார்டன் பிளஸ் பாத்வே. தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா 285 மீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் எ ரெக்டாங்கிள் இல்லையா? அப்போ என்ன வரும்? L into B வருமா? ஸோ ஹியர் ஏரியா ஈக்குவல்ஸ், ஏரியா என்னது? 285 லென்த் இன்டு பிரெத் ஈக்குவல் டு ஏரியா. இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம என்ன லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நான் எழுதுறேன் சரியா? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இப்போ என்ன லென்த் கண்டுபிடிச்சிருக்கோம்? லென்த் பாத்தீங்கன்னா 16 plus 2W. ஓகேவா? பிரெத் என்ன கண்டுபிடிச்சுங்க? இங்கே மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டாலும் போடலைன்னா இல்லைனாலும் ஓகே. 16 plus 2W. பிரெத் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா 12 plus 2W. தட் இஸ் ஈக்குவல் டு ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க? 285 ரைட்? 285 மீட்டர் ஸ்கொயர். இப்போ இதுல இருந்து நம்ம ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம் சரியா? ஃபர்ஸ்ட் நார்மல் மல்டிபிளிகேஷன் 16 into 12. ஓகே, 16 into 12 is 192 பிளஸ் திரும்பவும் அதே 16 into 2W என்ன வரும்? 16 into 2 that is equal to 32W plus next 2W into 12 அது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 24W. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2W into 2W ரைட்? அது என்ன வரும் பாத்தீங்கன்னா 4. 2 into 2 is 4. W into W is W square. That is equal to 285 meter square. கிளியரா? இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இந்த மீட்டர் ஸ்கொயர்லாம் மறந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியா போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 4W ஸ்கொயர் பிளஸ் 32 பிளஸ் 24. W இருக்கிறதுனால இது நம்மளால ஆட் பண்ண முடியும். மற்றதெல்லாம் ஆட் பண்ண முடியாது சரியா? 32வும் 24ம் ஆட் பண்ணா என்ன வரும்? 56 வரும். 56W. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 192. அப்படியே நான் ரீஅரேஞ்ச் பண்றேன். மைனஸ் நம்ம என்ன பண்ணலாம்? மீட்டர் ஸ்கொயர் அப்புறம் போட்டுக்கலாம். மைனஸ் இந்த இந்த பிளஸ் 285 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 285 மாறிடும். தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? நவ் 4W ஸ்கொயர் பிளஸ் 56W. இங்க என்ன வரும்? 192 மைனஸ் 285. கண்டிப்பா ஆன்சர் மைனஸ்ல வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ 285 மைனஸ் 192. இப்போ என்ன வரும் பாருங்க? 3 18 minus 9 is 9. இங்க 0 ஆயிடும். minus 93 equal to 0. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் நம்ம குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்ல போட போறோம். ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரோ டபிள்யூ ஸ்கொயரோ அதையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம அங்க போடுவோம். ஸோ நான் ஐ மெத்தட்ல போடுறேன். தட் இஸ் 4 into 93. 93 multiplied by 4. 4 3s are 12. Remainder 1. 9 4s are 36. 37. This is 372. என்ன வரும்? மைனஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க நடுவில் இருக்க டேர்ம் என்ன போடணும்? கீழே போடணும். தட் இஸ் 56 பிளஸ் 56. இப்போ நம்ம பார்த்தோம்னா மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஆன்சர் வரணும். ஆட் பண்ணணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வரணும்? இந்த ஆன்சர் வரணும். சரியா? இப்போ இந்த மல்டிப்ளை பண்ண இது எப்படி கொஞ்சம் ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ 372க்கு ஃபேக்டர் எடுக்கிறேன் சரியா? 2 போடுறேன். 1 2 is 2. ரிமைண்டர் 1. 6 2 8 2s are 16. ரிமைண்டர் 1. 6 2s are 12. ஓகேவா? திரும்பவும் 2 போடுறேன். 9 2s are 18. 3 2s are 6. ஸோ 93 இந்த நம்பர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்ததா எது 3ஆல போடலாம். 3 31 பாருங்க. 31 இஸ் a prime நம்பர் இல்லையா? இப்போ நம்ம எடுக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து இதுலதான் இருக்கும். எதுலன்னு பாத்தீங்கன்னா 31 multiplied by 2 multiplied by 2 multiplied by 3. ஸோ இங்க இருக்கிறத நான் எழுதியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக் ஆஃப் ஹிண்ட் ஃபார் ஐடென்டிஃபை சரியா? இது ரெண்டுத்தையும் நான் தனியா எடுக்கிறேன்.
இது ரெண்டுத்தையும் தனியா எடுக்கிறேன். சரியா? 31 into 2 என்ன வரும் பாருங்க. 62 வருமா? இது என்ன வரும்? 3 2s are 6. ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் 62 minus 6 போட்டா நமக்கு என்ன வரும்? 56 வரும். அதுவே 62 multiplied with 6 போடுங்க. 6 2s are 12, remainder 1, 6 6 are 36, 372. ஸோ நமக்கு நம்பர் மேட்ச் ஆகுதா? திஸ் இஸ் ஒன் மெத்தட் ஆஃப் ஃபைண்டிங். நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம எப்படியாவது ஃபைண்ட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா 62 ரைட், 62 6ம் போட்டேன். கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரி ஃபேக்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிளிக் ஆகும். இப்போ இங்க மைனஸ்ல இருக்கும் போது என்ன பண்றோம்? இங்க மைனஸ் போறோம். ஏன்னா நமக்கு ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது கிரேட்டர் நம்பருக்கு என்ன சைன் இருக்கும் அதுதான் இங்கேயும் வரும். ஸோ திஸ் இஸ் பிளஸ் 62 அண்ட் திஸ் இஸ் பிளஸ் 56. இங்க மைனஸ். இப்போ பாத்தீங்கன்னா பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ். 62 into 2 is 372. 62 minus 6 is 56. வந்தாச்சா ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம்க்கு? இப்போ நம்ம மிடில் டேர்ம் மட்டும் ஸ்பிளிட் பண்ண போறோம். என்ன எழுத போறோம் பாருங்க. 4w ஸ்கொயர் பிளஸ் 62w minus 6w minus 93 that is equal to 0. இதுல பாத்தீங்கன்னா இந்த 4w ஸ்கொயரை நான் சேஞ்ச் பண்ணல, 93 நான் சேஞ்ச் பண்ணல. ஒன்லி ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் இதை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்கோம். சில பேர் என்ன பண்ணிடுவாங்க, எழுதிட்டு இங்க வந்து 372 இந்த இடத்துல போட்டுருவாங்க. போடக்கூடாது, அது அப்படியே நம்ம கேரி ஓவர் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம 4க்கும் 62க்கும் நமக்கு காமன் ஃபேக்டர் நமக்கு 4 ஆல 62 வந்து 4 ஆல டிவைட் ஆகாது. அதனால நம்ம காமன் ஃபேக்டர் என்ன பண்ணிக்கிறோம்? 2 எடுத்துக்கிறோம். சரியா? 2w காமனா எடுத்தோம்னா அப்புறம் இங்க என்ன இருக்கும்? 2w இருக்கும். எப்படி இது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் போடணும்? இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறோம், இது ரெண்டுத்தையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ 2 into 2 is 4, w into w is w ஸ்கொயர். அப்புறம் என்ன வரும்? பிளஸ் 62ல இருந்து 2 வெளியில எடுத்தோம்னா என்ன வரும்? 31w ரைட். 2 into 31w வராது, 31 மட்டும் வரும். ஏற்கனவே ஒரு w வெளியில எடுத்துட்டோம்ல. 2 into 31 is 62, w into 1 is w. கிளியரா? அப்புறமா இங்க என்ன வந்திருக்கோ அதே தான் இங்க வரும். Now இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. அப்ப என்ன பண்றோம்? minus 3 வெளியில எடுக்கலாமா? So minus into plus is minus, 3 into 2 is 6w. Minus into plus is minus, 3 into 31 is 93. இதுதான் splitting the middle term. இப்போ நம்ம regroup பண்றோம். That is equal to 0. So 2w plus 31 தனியா எடுத்தோம்னா இங்க என்ன இருக்கும்? 2w minus 3 that is equal to 0. ஓகேவா? Next either 2w plus 31 that will be equal to 0 or 2w minus 3 equal to 0. So 2w equals to minus 31. w equals to minus 31 by 2. ஏன்னா இந்த plus 31 இந்த பக்கம் வரும்போது minus 31 வரும். இங்க 2w equals to இங்க minus 3 இந்த பக்கம் வரும்போது plus 3. So w equals to 3 by 2. ரைட்டா? இப்போ this will not be நெகட்டிவ். ஒரு நெகட்டிவ் ஆன்சர் வித்துக்கெல்லாம் வர முடியாது. சரியா? சோ இக்னோரிங் நெகட்டிவ். இக்னோரிங் நெகட்டிவ். நெகட்டிவ் வந்து வித் cannot be நெகட்டிவ். அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? வித் இஸ் பாசிட்டிவ். தட் இஸ் வித் ஈக்குவல் டு 3/2 னா என்னது? 1.5. தட் இஸ் given in மீட்டர். நமக்கு எல்லாமே மீட்டர் தான் கொடுத்திருக்காங்க. சோ தட் இஸ் 1.5 மீட்டர். width of the pathway is 1.5 மீட்டர். கிளியரா? இதுல முக்கியமா நீங்க போட வேண்டியது இங்க 2w போடணும். எப்படி இது வந்ததுன்றத பாத்துக்கணும். w plus w எப்படி வந்ததுன்ற பார்க்கணும். அப்புறம் இந்த 372க்கு ஃபேக்டர் எடுக்கிறது இது ஒரு விதமான ட்ரிக் தான். இந்த என்ன ஃபேக்டர் எடுக்கிறோமோ அதுக்குள்ளதான் நமக்கு இந்த நம்பர்ஸ்லாம் வரும். பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருந்தீங்கன்னா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரையல் அண்ட் எரர் தான். இதுல ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு 2 நம்பர் கிளிக் ஆகும். கிளியரா? சோ the width of the pathway is 1.5 meter.